18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல வழக்கம் போல இன்னைக்கும் உங்களுக்காக ரொம்ப அழகா அடுத்து கோர்த்து வச்சிருக்கிறோம். ஒண்ணு ஒண்ணா குடும்பம் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதா உங்க பழக்கம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்ப நாம நேரம் சம சினிமாக்குள்ள போறோம். உலகம் முழுக்க ஆயுத பூஜைகள், சரஸ்வதி பூஜைன்னு கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒருத்தர் தாங்கிட்ட இருக்கிற ஒரு 200க்கு மேற்பட்ட துப்பாக்கியை வச்சு பூஜையை போடுன்னு போட்டு தாக்கி இருக்காரு ஒரு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ இப்ப சர்ச்சையிலும் சிக்கி விட்டாரு. அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க, ஒரு பூஜையில நாம இன்னென்ன மாதிரிலாம் வச்சு பண்ணலாம்னு யோசிக்கிற நேரத்தில் வெஸ்ட் பெங்கால்ல சமீபத்தில் இந்த ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்குச்சு இல்லையா, அதை தீமா வச்சு ஒரு பந்தல் அழகா போட்டிருக்கிறாங்க. அது எப்படி என்ன விதங்கிறத இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். நேரா இந்தோனேஷியால இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சுன்னு போனோம். நம்ம ஊர்ல எல்லாம் இன்ன வரைக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு சட்டி எடுத்து சரக்கு வரட்டுன்னு போடுவாங்க. ஒரு தானியங்கி மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைஸை உள்ள போட்டா அதுவே கரகரன்னு கலக்கி விட்டுருது. கடைசியில் சுட ஃப்ரைட் ரைஸ் நமக்கு வருது. எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆர்டர் போட்டுருவீங்க. ஒரு வித்தியாசமா விஷயங்களை பண்ணாதான் மக்கள் மனசுலையும் முன்னாடி நிக்க முடியும். நம்ம செந்தமிழர் அண்ணன் சீமா அண்ணனுக்கு யாரோ சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நாம நேரா கவுண்டர் அட்டாக்குள்ள போறோம். நம்ம மூத்த அமைச்சர், மூத்த அரசியல்வாதி துரைமுருகன் அண்ணாச்சிட்டு தான் போய், அண்ணாச்சி விஜயை பத்தி இப்படி கோர்ட்டு சொல்லியிருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவசியம் ஏற்பட்டா விஜய் என்ன யாரா இருந்தாலும் கைது கொண்டுவோம், அதுக்கு அவசியம் வரணும், சும்மாலாம் கைது பண்ண முடியாது, நன்றி வணக்கம்ட்டார். நீதிபதி சொல்றாரு, அது போய் நம்ம குறித்து சொல்லக்கூடாது. அதான் மெயின். அவங்க மெயினாக என்ன சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் உண்மையை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அவருடைய ஒரு தலைவர் அவர் சொல்கிறாங்க, அவர் தக்கபடி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுகிறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தால் அரெஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா அதை அனாவசியமாக நாங்கள் யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்ணுறது செய்ய மாட்டோம். வந்தார் ஐயா, உங்க எல்லாருக்கும் திருப்பி ஒரு விஷயத்தை நானே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தானே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, அங்கிருந்து வந்து கண்காணிப்பு குழுவில் எம்மாலினி, அந்த அனுராக் தாகூர் அவங்கெல்லாம் வந்து ஆதரவாக தான் சொல்கிறாங்க. அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது, அந்த கட்சி முடிவெடுக்குது. பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க. அதிமுக அதான் ஒரே கூட்டணியில் தானே இருக்காங்க.
பகையாளிய உறவாடி கெடு அப்படின்னு ஒரு பழமொழியை நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருப்போம். மாணிக்கம் தாகூரையே இந்த விஷயத்தை நினைவுபடுத்துற மாதிரியே ஒரு விஷயத்தை சொல்றார். தமிழகத்திலே உள்ளே நுழைய வேண்டும் என்று பாஜக பல ஆண்டுகளாக முயற்சிக்கிறது. அதற்கு நம் கண் முன்னாலே தெரிகின்ற கட்சி என்பது அதிமுக. அதிமுக என்ற அருமையான கட்சியாக இருந்த ஒரு கட்சி, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சிக்கு எந்த நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களை பொறுத்தமட்டிலே இப்பொழுது அதிமுக என்ற கட்சியை அழிப்பதற்காக தொடர் முயற்சிகள் நடந்து வருகின்ற பாஜகவால். அதற்காக அவர்கள் செய்கின்ற பல விஷயங்கள், பல முன்னெடுப்புகளும் இருக்கின்றன. அதே போல எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது தவக்காக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள். அவர்களை பொறுத்தமட்டிலே பல வகையில் பாஜக RSS சித்தாந்தமே மற்ற கட்சிகளை, அதுவும் தோழமை அடிப்படையிலே தோழமை வைத்து கழுத்தறுப்பதுதான் பாஜகவுடைய சித்தாந்தம். அடுத்து நம்ம நயினார் நாகேந்திர அண்ணாச்சி இப்பதான் அவருடைய அரசியல் பாடம் எல்லாம் அப்படியே வெளிப்படுது. அவர்கிட்ட கேள்வி கேட்டா இது பண்ணா இதெல்லாம் திமுகவுடைய சதி. இதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு திமுக மக்களுடைய வெகுஜன விரோதியா மாறி இருக்கு. மக்களுடைய நன்மதிப்பை பெரிதும் இழந்திருக்கு. எந்த நேரத்தில் தேர்ந்தாலும் திமுக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்குவாங்கிறோ தெரியாது. அவங்க இன்னும் அந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி கூட்டணிலாம் முன்னாடி இருந்தது. 2011 மிகப்பெரிய கூட்டணியாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் என்னாச்சு, அன்னைக்கு அம்மா தான் ஜெயிச்சாங்க 2011. ஆனால் கூட்டணி பலத்தோடு இருக்கிறோங்கிற ஒரு மாயையே இன்னைக்கு திமுக உருவாக்கிட்டு இருக்கிறது. அந்த மாயையே 2026 தேர்தலில் மக்கள் முறியடிப்பார்கள். அக்கா கனிமொழி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. விஜய பத்தி நீதிமன்றம் லெப்ட் ரைட் சென்டர் சைடுன்னு வெளுத்து வாங்கியிருக்கு. இத பத்தி நீங்க என்னக்கா நினைக்கீங்க அப்படின்னு அக்காட்ட கேட்டோம். இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது மக்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் முடிவு செய்யணும். கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். நான் சொல்றேன், விஜய பாஜக பாதுகாக்குது, அப்படியே சுத்தி நின்று அரண் போல நின்று தாங்குது இப்படின்னு வெளியில பேசிக்கிறதாங்களே. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பாஜக வேற பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதனால நீங்க ரொம்ப பொறுப்போட பதில் சொல்லுங்கன்னு கேட்டோம். குஷ்பு அக்கா எந்த தயக்கம் இல்லாம சொல்லியிருக்காங்கல்ல. திமுக அவங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா யார் வேணாலும் அவங்க ஒரு குற்றம் சாட்டுவாங்க. இதே திமுக பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துச்சுன்னா வெறும் குற்றச்சாட்டுகள், ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் திமுக கிட்டயும் இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டயும் இல்ல. அப்படியே குஷ்பு அக்கட்ட இன்னொரு விஷயத்தை கேட்டோம். மணிப்பூர்ல மாசக்கணக்கா கலவரம் நடந்துச்சு. இந்த உண்மை கண்டறியும் பாசக கூட அங்க போகல. இங்க வெறும் மணித்துளிகள்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. சர்றன்னு வண்டியை பிடிச்சிட்டு வந்திருக்காங்களே அக்கா, இத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அக்கா ரொம்ப நிதானமா தெளிவா, மணிப்பூர் கலவரம் என்பது வேறு, கரூர் கலவரம் என்பது வேறு. ரெண்டையும் ஒன்னோட ஒன்னா ஜாயிண்ட் போட்டு முடிச்சு போறது தப்பு அப்படின்னு நமக்கு பாடம் எடுக்காக. மணிப்பூர் முடிஞ்சு போன விஷயம், இது ரெண்டுமே கலப்பி நீங்க பேசக்கூடாது. மணிப்பூர்ல என்ன நடந்தது, அது இங்க கரூர்ல நடந்ததுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னொன்னு எப்பவுமே அங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இது பண்ணலன்னா, நீங்க அப்படியே ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாம பேச வேண்டியதா இருக்கும். மணிப்பூர் ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு. அது முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அங்க நடந்தது சம்பவம் ரொம்ப ரொம்ப ஒரு கோர் சம்பவம். அது நடந்திருக்கவே கூடாது. அது எல்லாத்துக்கும் நானே தலை குனிஞ்சு நிக்கிறேன் நான் உங்க முன்னாடி. ஆனா அது ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு. கரூர்ல நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசினாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்றதுக்காக தான். இல்ல தனக்குன்னு ஒரு சாதகமா ஒரு விஷயம் இருக்கணும், நான் ரொம்ப புத்திசாலி அதனால தான் ரெண்டு ஒப்பிட்டு பேசுவேன்னா, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டாம தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறதா இது நான் எடுத்துப்பேன். அடுத்து நம்ம ரகுபதி ஐயா வராங்க. அவங்க ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. பாஜகவுடைய ஏ டீம் பி டீம் இல்ல, சி டீம் விஜய். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சி டீம் விஜய் சி டீம் என்று முதலாக சொன்னவன் நான் தான். எனவே அதை பற்றி இதுக்கு மேலே வேண்டாம், வேற இதான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படியே நம்ம புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஐயா வந்தாங்க. அவங்க எப்பயுமே சில பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு அப்படியே தூக்கி எடுத்து உள்ளாடி போடுவாங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த கரூர் விஷயத்துல உண்மையை கண்டறியுங்க ஐயா. அந்த நிகழ்வு நடந்த பிறகு அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு பதிலாக அரசியல் உள்நோக்கத்தோடோ அல்லது அரசியல் காழ்ப்புணர்வோடோ அல்லது ஒருதலை பட்சமாகவோ
அந்த கட்சியின் மீதே முழுமையாக குற்றச்சாட்டு சுமத்துவது அல்லது அந்த தலைவரை மட்டுமே பொறுப்பாக்க வேண்டும் என்று சொல்லுவது நியாயமாகுமா? இது வரக்கூடிய காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை உருவாக்கும்? அரசியலில் ஒரு புதிதாக ஒருவர் வருகிறார், இதுதான் ஒரு வாய்ப்பு, எனவே அவரை முற்றாக இதை வைத்து காலி செய்துவிட வேண்டும், அவரை அரசியல் களத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு பலரும் கடந்த 3-4 தினங்களாக அவர்களுடைய குரல் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் சமூகத்தில் சரியானதாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து நாம சொர்க்கமே அப்படின்னு போறோம், நேரா ஊட்டிக்கு போறோம். அங்க ஒரு காவல் நிலையம், ரொம்ப பழமையான காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்தை இப்ப மாத்தி இருக்கிறாங்க, புது கட்டடத்துக்கு போயிருக்கிறாங்க. சரி, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்து நேரா எடப்பாடிக்கு போறோம். அங்க ஒரு பெருமாள் கோயில், அந்த கோயில்ல தெப்ப தேரோட்டம் நடக்குது. நார்மலா தேரோட்டம் நடக்குனாலே நம்ம ஆளுகளை கையில பிடிக்க முடியாது. தெப்ப தேரோட்டம் நடந்தா அப்படியே எல்லா மக்களையும் கூப்பிட்டு இங்க வாங்க, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, பித்த வெடிப்பு, வாந்தி, பேதி இப்படி எது வந்தாலும் டாக்டர்கிட்ட போகாம நேராக மெடிக்கல் ஷாப்பில் போய் அண்ணாச்சி மருந்து கொடுங்க, எனக்கு வாயெல்லாம் புண்ணாச்சுன்னு கேட்கல. இது தப்பு இல்லையா? தவறான முறையில் எடுத்தோம்னாக்க அது தப்பாக தான் போய் முடியும். அது பக்க விளைவுகள்லாம் ஏற்படுத்தும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இருக்கிறவங்க டாக்டர் ஃபீஸ் 200 ரூபாய் 250 ரூபான்னு வாங்குறாங்க. அவங்களால அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது. அதனால மெடிக்கல் ஷாப் போகிறாங்க. 100% நீங்கள் நேராக டாக்டர்கிட்ட போங்க. இப்போதான் இன்னைக்கு தெரு டாக்டர்ல MBBS நிறைய படிச்சிருக்காங்க. டாக்டரின் அறிவுரை இல்லாமல் நம்ம மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. குழந்தைகளுக்கு அது சைடு எஃபெக்டை உருவாக்கும். எதுக்கு எடுத்தாலும் உடனே போய் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி உடனே நம்ம போகிறது உடனே க்யூர் ஆகும். பட் இருந்தாலும் அது சைடு எஃபெக்டை நிறைய உருவாக்கும். மெடிக்கலை தயவு செய்து டாக்டரோட ஆலோசனை பண்ணி சீட்டு கொடுக்க மாத்திரை மருந்து தராதீங்க. பல்ஸ் எவ்வளோ, பல்ஸ் ரேட் எவ்வளோ, நம்மளோட பாடி கண்டிஷன் எவ்வளோ எதுவுமே செக் பண்ணாமல் அவங்களாவே மருந்து எடுத்து கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான அளவு எதுன்றது மெடிக்கல்ல இருக்கவங்களுக்கோ நம்மளுக்கோ எதுவுமே தெரியாது. இது எங்க ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா எங்க அம்மா இதே தவற செஞ்சாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத மெடிசின்ஸ்லாம் உட்கொண்டதுனால தான் இவ்வளோ பாதிப்புகள் அம்மாவுக்கு ஏற்பட்டுருச்சு. ஒரு மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்தில் நமக்கு அந்த வலி போயிடுமே தவிர பிற்காலத்தில் இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ நமக்கு ஃபியூச்சரில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஏன்னா அவங்க மெடிக்கலில் இருக்கவங்க டாக்டர் ஆக மாட்டாங்க. டாக்டரோட சஜஷன் இருந்து வாங்கினா அதுவும் நல்லது, மற்றபடி வாங்கினா அது தப்பாக தான் போயிடும். ஒவ்வொருத்தருடைய உடம்பு ஒவ்வொரு வித்தியாசமும் இருக்கும். அந்த அவங்களுக்கு உடம்பை டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்தபடி மாத்திரையை டாக்டர் எழுதி கொடுப்பாரு. மெடிக்கல்லையும் அப்படி கொடுக்கக்கூடாது, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. டைரெக்டாக மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு முழுசாக என்ன டிசீஸ் இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து நாம உசாருக்குள்ள போறோம். இந்த நீலகிரி, உதகை, கூடலூர், அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணகிரி இந்த பக்கம் தான் யானைகள்லாம் துரத்தி மக்களெல்லாம் பீதிக்கு உள்ளாக்குதுன்னா, போட்ஸ்வானான்னு ஒரு நாடு இருக்குங்க. அங்க ஒரு குரூப்பு படம் எடுத்து சுற்றுலாக்கு போயிருக்காங்க. போனவங்களை ஒரு யானை விடாம துரத்தி அவங்கள தன்னால ஏண்டா டூர் வந்தோம்னு நினைக்கிற மாதிரி ஆக்கி ஒரு வழி ஆக்கி பிடிச்சி. ஆட்டோ
ஆட்டோக்காரர் ஆட்டோ எடுத்து போயிருக்காரு. முன்னாடி இருந்த பாலத்து பக்கத்தில் ஒரு சாரம் கட்டிருப்பாக ஒன்று இருக்கு. அந்த சாரம் விழுகிற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆட்டோக்காரர் உஷாரா முன்னாடியே நிப்பாட்டினார். இருந்தாலும் அது அப்படியே மலாக்க கவுந்து டொம்முன்னு ஆட்டோ மேலே விழுந்துருச்சு. அடுத்து பாருங்க, ஊப்பி மாப்பி கீப்பி எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நகையவும் பேங்கலையும் போய் திருடுறாங்க. ஈரோட்டில் ஒருத்தர் என்ன இருக்காரு, அவ்வளவு தூரத்துலாம் திருடுனா நம்மளை பிடிச்சிக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படக்கலைக்கு போயிருக்கார். அடுத்து பாருங்க, உஷாரா இருக்க வேண்டியது நாம மட்டும் இல்ல, இறதேடி போற மத்தவங்களும் தான். இங்க ஒரு பாம்பு அண்ணாச்சிக்கு கவகவகவன்னு வயிறு பயிச்சிருக்கு. புரட்டாசி மாசமாவது ஒன்னாவது புடிடா எலியன்னு விரட்டிட்டு போயிருக்கார். அந்த எலி என்ன ஒன்று இருக்கு, 10 கால் பாய்ச்சல ஒரு பைப்புக்குள்ள ஓடிடுச்சு. இது வேகமா நம்ம தானே பாம்புன்னு சொல்லி உள்ள ஓலான்னு போயிருக்கு, மாட்டிக்கிருச்சு. அவ்வளவுதான். அப்புறம் பாம்பு பிடி வீரரை கூட்டியாந்து உருவி எடுத்துக்கொண்டே காட்டில் விட்டாங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.